ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்புடன் சிந்து. இன்றைக்கி என்னுடைய மார்னிங் ரொட்டீன் விலாகை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போது 3 o'clock ஆகுது டைம். 3 o'clock காலையில் எழுந்து குளிச்சுட்டு மூச்சு பயிற்சி பண்ண போவேன். மூச்சு பயிற்சி பண்ணுறப்போ கொஞ்சம் வெளியிலையோ இல்லை வெளிக்காற்று வர்ற மாதிரி இருந்து பண்ணுறது நல்லது. ஸோ பால்கனி கொஞ்சம் சேஃபாக இருக்கும், அங்கே தான் நான் பண்ணுவேன். மூச்சு பயிற்சி பண்ணி முடிச்சிட்டோம். ஒரு 20 மினிட்ஸ்லேருந்து 30 மினிட்ஸ் வரைக்கும் மெடிடேஷன் பண்ணுவேன். மெடிடேஷன் பண்ணுறப்போ கண் கூசாமல் இருக்கிறதுக்காக லைட்ஸ் எல்லாம் போட்டுக்க மாட்டேன். ஸோ நல்ல ஒரு பவர் கிடைக்கும் மெடிடேஷன் பண்ணுறப்போ. அதனால் கண்டிப்பாக நான் ஒரு 1/2 hour டெய்லி மெடிடேஷன் பண்ணுவேன். மெடிடேஷன் முடித்ததும் முதல்ல வீட்டுக்குள்ளே நல்லா பெருக்கி எடுத்துடுவேன். அதுக்கடுத்து வாசல் கதவை திறந்து வாசல் பெருக்கி கோலம் போட்டுட்டு பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து தான் குக்கிங் பண்ணுறதுக்கு போவேன். காலையிலே இந்த மாதிரி வீடு வாசல் எல்லாம் க்ளீன் பண்ணி கோலம்லாம் போட்டு விளக்கேற்றி வச்சுருந்தோன்னா பார்க்குறப்போ அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங் நம்மளுக்கு கிடைக்கும். வீட்டில் ஒரு நல்ல பாசிட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி வாசல் திறக்கிறப்போ நம்ம குளித்து முடிச்சுட்டு நம்ம மங்களகரமாக ஃப்ரெஷ்ஷாக கதவு திறக்கிறப்போ அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியும் ஒரு ஹாப்பினஸ்ஸும் கிடைக்கும். தூக்க கலக்கத்தில் போய் கதவு திறக்கிறத விட நல்லா குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக கதவு திறக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே கோலம் வாசலெல்லாம் பெருசாலாம் இல்லை, சின்ன அப்பார்ட்மெண்ட் தான். அதனால் வெளியில் கொஞ்சம் இடம் இருக்கும், அதில் தான் நான் கோலம் போடுவேன். ஏதோ நம்மளால் முடிஞ்ச நம்மளுக்கு தெரிஞ்ச கோலம் போட்டு நம்ம வீட்டுக்கு வெளியே டெக்கரேட் பண்ணி வைக்கிறப்போ ரொம்ப நல்லாயிருக்கும் வீடு பார்க்குறதுக்கு. ஸோ வெளியிலையும் விளக்கேற்றியாச்சு. அதுக்கடுத்து உள்ளேயும் போய் பூஜை ரூம்லேயும் பூவெல்லாம் மாற்றிட்டு பூஜை ரூம்லேயும் நான் விளக்கேற்றிட்டேன். அடுத்து வீட்டுக்கு வெளியவும் வீட்டுக்குள்ளேயும் ஊதுவத்தி காட்டிட்டு வெளியில் ஒரு வத்தி வச்சுட்டு வீட்டுக்குள்ளேயும் வச்சுருவேன். ஊதுவத்தி வாசனையோட வீடே நல்லா வாசனையாக நல்லா இருக்கும். பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும். நல்லா கோலம்லாம் போட்டு பூ வச்சு ஊதுவத்தி வாசனையோடு பார்க்குறப்போ அப்படி ஒரு பாசிட்டிவ் ஃபீல் நம்மளுக்கு காலையிலேயே கிடைக்கும். இப்போது கற்பூர ஆரத்தி காட்டிட்டு அதுக்கடுத்து கொஞ்ச நேரம் நல்லா கடவுள்கிட்ட நிம்மதியாக டைம் எடுத்து ப்ரே பண்ணிப்பேன். நம்மளுக்கு தெரிஞ்ச பதிகம் ஸ்லோகம் ஏதாவது சொல்லிவிட்டு நிம்மதியாக உட்காந்து கடவுள்கிட்ட நல்லா மனமுருக வேண்டிட்டு நன்றி அவர் கொடுத்துருக்கிற ஒரு வாழ்க்கைக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கு தான் நம்மளுக்கு ஏதாவது வேணும் அப்படின்றப்போ நம்ம வேண்டிக்கிறப்போ கடவுள் கட்டாயமாக நம்மளுக்கு தேவையான விஷயங்கள் கண்டிப்பாக கொடுப்பாரு. பூஜையை முடிச்சுட்டு டைம் பார்த்தோன்னா கரெக்டாக 5:30 ஆகிருக்கு. 5:30 to 7:30 குக்கிங் பண்ணி முடிச்சிட்டா போதும். 7:50க்கு தான் பசங்களுக்கு பஸ். இன்றைக்கி மெனு ஆலு பராத்தா பண்ணிவிட்டு ஜீரா ரைஸ் அப்புறம் சன்னா மசாலா. அதுக்காக கொண்டக்கடலையை ஊற வச்சுருக்கேன் நைட்டே. அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் ஜூஸ் பண்ணுறதுக்காக அதையும் ஊற வச்சுருக்கேன். ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி மெனு. கூட இட்லி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பண்ணணும். கொண்டக்கடலை நல்லா சாஃப்டாக வெந்தால் தான் சன்னா மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு குக்கரில் கொண்டக்கடலை போட்டு தேவையான அளவு உப்பு தண்ணி விட்டு முதல்ல இதை நல்லா வேக வச்சுக்கலாம். அதாவது குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம சமைக்கிற அந்த ஃபுட்டு நல்ல ஹெல்த்தையும் நல்ல ஒரு எனர்ஜியும் எல்லாருக்கும் அதாவது சாப்பிட்றவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ட்டு நல்லா கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிட்டு குக்கிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பால் வச்சிடலாம். இந்த சைடு கொண்டக்கடலையை வேக போட்டுடலாம். இது நல்லா ஒரு 5-6 விசில் நல்லா ரொம்ப சாஃப்டாக வேகணும். அது வரைக்கும் நம்ம அதை அப்படியே விட்டுடலாம் விசில் வரத்துக்கு. அடுத்ததாக ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ் ஊற வச்சுருக்கேன் இல்லையா, அதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு அதோடு கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணிப்பேன். ஏன்னா மிக்சியில் அரைச்சி விட்டா அது நல்லா திக்காகிடும். அதில் கொஞ்சம் தேவையான அளவுக்கு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அது எல்லாருக்கும் கொடுத்துருவேன் காலையிலேயே. அதாவது நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சிட்டோன்னா எல்லோரும் எழுந்து வர்றப்போ ப்ரஷ் பண்ணிவிட்டு அதை குடிச்சிடுவாங்க. ட்ரை ஃப்ரூட்ஸு நட்ஸ் அப்படியே சாப்பிட்றது கிடையாது. ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது. இதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம இதில் டேட்ஸும் போட்டு ஊற வச்சுருக்கிறதால ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம அதுக்கு தனியாக சுகரோ எதுவுமே ஆட் பண்ண வேண்டியதில்லை. ஸோ இதை ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துன்னு போய் வச்சிட்டோன்னா எல்லாருமே அவங்கவுங்க ப்ரஷ் பண்ணி முடிச்சுட்டு குடிச்சிடுவாங்க. அடுத்து இன்றைக்கி சமையலுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து வெளியே வச்சாச்சு. விண்டோவை கொஞ்சம் திறந்து விடலாம், காற்று வரட்டும் அப்படின்ட்டு திறந்து விடுறேன். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் வெளிச்சம் வந்திருக்கு. இருட்டோடு திறந்தோன்னா நிறைய பூச்சிங்க வந்துடும்.
ஆனால் வெளியில் வந்து எவ்வளோ பனியாக இருக்குது பாருங்கள். சப்பாத்திக்கு மாவு வந்து நான் ஃபுட் ப்ராசஸர்லேயே தான் பிசைஞ்சிடுவேன். ஈஸியாக முடிஞ்சிடும் கையெல்லாம் ஒட்டிக்காமல். அதே டைமில் சப்பாத்திஸ் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக வரும். ஏன்னா இந்த ஃபுட் ப்ராசஸரை நல்லா வந்து பிசைஞ்சிடும். நம்ம அந்தளவுக்கு எஃபர்ட் போட வேண்டியதே இல்லை. ஜஸ்ட் அதை எடுத்து வச்சுட்டு ஒரு ஈர துணி போட்டு மூடி வச்சிட்டோனாலே போதும். ஒரு 1/2 hour கழித்து நம்ம சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப ரொம்ப நல்லா வரும் சப்பாத்தி. அடுத்ததாக தோலெல்லாம் வெஜிடபிள்ஸ் தோல் சீவுறது அதெல்லாம் வந்து ஒரு பிளேட்டில் வச்சு பண்ணிவிடுவேன். கவுண்டர் டாப் வந்து அழுக்காகாமல் இருக்கும். இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கிற அந்த மில்க் ஷேக், ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக்குன்னு சொல்லலாம். ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து ரிலாக்ஸ்டாக உட்காந்து குடிக்க போகிறேன். காலையில் இந்த பேர்ட்ஸோட சவுண்டு, அதாவது இங்கே கிளி குருவி எல்லாம் நிறைய இருக்குது. அதோட சவுண்டோட அந்த காலையில் இருக்கக்கூடிய அந்த சில்னஸோட அந்த காலை ப்ரீஸோட அந்த எஃபெக்ட் வந்து நம்ம மேலே படுறப்போ, ஒரு ட்ரிங்க்கு நம்மளுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு ட்ரிங்க் குடிக்கிறப்போ அதோடைய சுகமே வந்து வேறு லெவலில் இருக்கும். இந்த மாதிரி சின்ன சின்ன சந்தோஷங்கள் தான் நம்மளை அடுத்தடுத்த வேலைகளை வந்து சுறுசுறுப்பாக பண்ண விடும். அடுத்து சன்னா மசாலாவுக்கு தேவையான ஆனியன்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபுட் ப்ராசஸர் எடுத்ததால் அதுலேயே வந்து ஆனியன்ஸையும் கட் பண்ணிட்டு போகிறேன். ஒரு 4 கட் பண்ணி அதில் போட்டுட்டு ஃபுட் ப்ராசஸரில் போட்டு எடுத்தோன்னா ஒரு 30 seconds கூட இருக்காது. அதுக்குள்ளேயே வந்து ரொம்ப நல்லா வந்து ஆனியன்ஸ் வந்து கட் பண்ணி கொடுத்துரும். அடுத்து வானலி வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு சோம்பு தாளித்தேன். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற இந்த ஆனியன்ஸை வந்து ஃபுல்லாக போட்டுடலாம். இதில் வந்து கொஞ்சமாக ஆலு பராத்தாக்கு எடுத்து வச்சுட்டு மீதி ஆனியன்ஸ் எல்லாம் வந்து அதில் போட்டாச்சு. இப்போ இந்த ஆனியன்ஸ் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அதுக்குள்ளே நம்ம டொமேட்டோஸ் வந்து பியூரி பண்ணுறதுக்காக கட் பண்ணிக்கலாம். இதையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஆனியன்ஸ் வந்து எவ்வளோ கோல்டன் ப்ரௌன் ஆகுதோ அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அடிப்பிடிச்சிட்டு தீயக்கூடாது. ஆனால் நல்லா வந்து இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கணுன்னா அந்த டிஷ்ஷஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அரைச்சி வச்சுருக்கிறத இதில் நான் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு இது வேகிறதுக்குள்ளே, அதாவது இது நல்லா வெந்து ஆயில் பிரிஞ்சு வரத்துக்குள்ளே நம்ம டொமேட்டோஸ் அரைச்சிட்டு வந்து அந்த பியூரியும் வந்து இதில் வந்து நம்ம சேர்த்துடலாம். கொண்டக்கடலை வெந்ததை வந்து திருப்பி ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு இப்போ அதிலே வந்து குக்கரில் வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் வேக வச்சுருக்கேன். ஸோ அந்த வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து இதெல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். ஹஸ்பண்ட் எழுந்து வந்துட்டார், அவருக்கும் வந்து டீ போட்டுட்டு இருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து சீரகத்தூள், மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூன், அதாவது நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுவேன். அதாவது வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் கலர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதனால் வெறும் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனும் நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் 1 ஸ்பூனும் ஆட் பண்ணிவிட்டு, அதாவது நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா ஆயில்லையே நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கடுத்து வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இந்த தக்காளி பேஸ்ட், அதாவது டொமேட்டோ பியூரியை வந்து சேர்த்துக்கலாம். அடுத்து பார்த்தோன்னா நம்ம டீ வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை ஃபில்டர் பண்ணி அவருக்கு கொடுத்துட்டு அடுத்ததாக தேங்காய் அண்ட் முந்திரி இதை வந்து நல்லா அரைச்சி, அதாவது நைஸாக அரைச்சி வந்து நம்ம இந்த கிரேவியில் சேர்க்க போகிறோம். இந்த மாதிரி தேங்காயும் முந்திரியும் நல்லா அரைச்சி வந்து இந்த சன்னா மசாலா சேர்க்குறப்போ அதுக்கு ஒரு ரிச் டேஸ்ட் வந்து கிடைக்கும். இதை வந்து அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துட்டு ஆயில் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நல்லா கலந்து விட்டுட்டு அடுத்ததாக வேக வச்சுருக்கிற கொண்டக்கடலையும் சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ தேவையான தண்ணி விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். அது கொதிக்கிற இந்த டைமில் நம்ம ஜீரா ரைஸ் வந்து ரெடி பண்ணிடலாம். ஜீரா ரைஸ்க்கு அரிசியை வந்து நம்ம குக்கரில் போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு அடுத்ததாக 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கரெக்டாக தண்ணி விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான ஃப்ளேவர்ஃபுல்லான ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடும். ரைஸ் வந்து நார்மல் சாப்பாட்டு ரைஸ் தான் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். குக்கர் 2 விசில் விட்டால் போதும், சாதம் நல்லா வெந்துடும். அடுத்ததாக நம்ம இறக்கிட்டு கொத்தமல்லி தூவிட்டு கலந்து விட்டோம் அப்படின்னா நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லான ஜீரா ரைஸ் ரெடி ஆகிடும். குழந்தைங்க வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ கொத்தமல்லி வந்து சன்னா மசாலாவுக்கும் ஜீரா ரைஸ்க்கும் வந்து எடுத்து வச்சுட்டேன். இந்த கேப்பில் வந்து இட்லி ஊற்றி வச்சிடலாம். நான் மோஸ்ட்லி மண் சட்டியில் தான் வந்து குழம்பு வகைகள், கிரேவி, சில பொரியல் வகைகள் எல்லாமே வந்து நான் மண் சட்டியில் தான் செய்வேன். ஸோ மண் சட்டியோட ஸ்பெஷாலிட்டியே இது தான் பாருங்கள். சூடாகிடுச்சுன்னா நல்லா அந்த ஹீட்டை வந்து அது தக்க வச்சுக்கும். ஆஃப் பண்ணிவிட்டு எவ்வளோ நேரம் கழித்து கூட வந்து அந்த சட்டியில் அப்படியே கொதிச்சிட்டே இருக்குது பாருங்கள். நான் வந்து திரும்பி வேறு பாத்திரத்துக்கெல்லாம் மாற்ற மாட்டேன்.
இதுலேயே தான் விட்டுருவேன். திரும்பி மதியம் சாப்பிட்ட பிறகு மிச்சம் ஏதாவது இருந்ததுன்னா வேணால் எடுத்து வச்சுட்டு வாஷ் பண்ணுவேன். அது வரைக்கும் வந்து அந்த பாத்திரத்துலேயே இருந்து அதோடைய குவாலிட்டிஸ் வந்து நல்லா ஃபுட்டுக்கு கிடைக்கும். அதனால் மண் சட்டிலேயே தான் நான் சமைச்சி மண் சட்டிலேயே தான் எடுத்து அப்படியே வச்சுருவேன். ஸோ பாருங்கள், இன்னும் கூட கொதிச்சிட்டே இருக்குது. அடுத்து நம்ம ஆலு பராத்தாவுக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிடலாம். உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு நல்லா ஆற வச்சு வச்சுருந்தேன். சூடாக மேஷ் பண்ணோன்னா தண்ணி விட்டுடும். ஆற வச்சு மேஷ் பண்ணிவிட்டு அதில் கொத்தமல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக வந்து பொடியாக கட் பண்ண வெங்காயம், கொஞ்சம் வந்து மிளகாய்த்தூள், வெறும் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துட்டு அதுக்கடுத்து ஆம்ச்சூர் பவுடர் வந்து வீட்லேயே வந்து அம்மா எனக்கு ரெடி பண்ணி கொடுத்துருந்தாங்க. மாங்காய் சீசனில் வந்து அதை நல்லா ட்ரை பண்ணி பவுட்ரு பண்ணி தருவாங்க. அந்த பவுடரும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து பால்ஸை ஈக்குவல், அதாவது ஒரு பாலை விட கொஞ்சம் சின்ன ஷேப்பில் வந்து உருட்டி வச்சுட்டேன். இட்லியும் எடுத்து வச்சாச்சு. நம்ம ஜீரா ரைஸ் ஓப்பன் பண்ணுறப்பவே அந்த சீரகமும் நெய்யும் கலந்து அவ்வளோ வாசனையாக நல்லா இருக்குது. ஸோ அதில் வந்து கொத்தமல்லி தேவையான அளவு சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். கலந்து விடுறப்போ உங்களுக்கே தெரியும் எவ்வளோ உதிரி உதிரியாக நல்லா இருக்குது அப்படின்னு. அடுத்ததாக ஆலு பராத்தா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இடத்தெல்லாம் வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிக்கிறேன். வாஷ் பண்ண வேண்டியதெல்லாம் வந்து எடுத்து வாஷ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஜீரா ரைஸ் எடுத்து ஹாட் பேக்கில் எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி லஞ்ச் பாக்ஸ்லேயும் வந்து எடுத்து வச்சுட்டு ஆலு பராத்தா வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். ஆலு பராத்தாக்கு நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற சப்பாத்தி மாவு எடுத்து கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ், ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ அப்படியே எடுத்து பிசைஞ்சு வச்சுட்டோம். ஸோ வெளியில் என்ன இருந்தாலும் கொஞ்சம் டெக்ஸ்சர் மாறி இருக்கும். அதனால் நல்லா ஒரு தடவை பிசைஞ்சு விட்டுட்டு நம்ம ஸ்டஃபிங்க்கு ஈக்குவலாக வந்து நம்ம கோதுமை மாவு எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு கப்பு மாதிரி கையிலையே வந்து செஞ்சுட்டு அதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அதாவது அந்த க்ளோஸ் பண்ணுறப்போ அந்த ஃப்ளீட்ஸ் எடுக்கிற மாதிரி வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நல்லா வந்து க்ளோஸ் ஆகிடும், ஓப்பனே ஆகாது. நம்ம தேய்க்கிறப்பையும் வந்து எங்கேயும் வந்து வெளியே வராது. அப்படியே வெளியே வந்தாலும் வந்து கொஞ்சமாக லைட்டாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பசங்க வந்து இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இது மட்டுமே தனியாகவே சாப்பிட்லாம். அதாவது ஆனியன் ரைத்தாவோடு சாப்பிட்டாலும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இன்றைக்கி ஜீரா ரைஸும் சன்னா மசாலா இருக்கிறது. ஸோ இதுவும் வந்து தனியாகவும் சாப்பிட்டுக்கலாம், இல்லை சன்னா மசாலாவோடு சேர்த்தும் சாப்பிட்டுக்கலாம். லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரியெல்லாம் கொடுக்குறப்போ கொஞ்சம் கூட மிச்சமே இல்லாமல் வந்துடும். மற்ற குழம்பு வகைகள், சாதம் அது மாதிரி கொடுத்தோன்னா தான் வந்து சாப்பிட கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து லஞ்சுக்கு வந்து கொடுத்துருது. வீட்டில் இருக்கிறப்போ வந்து குழம்பு சாதம் அந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ சப்பாத்தி எப்போ சுடுறதா இருந்தாலும் நான் வந்து பட்டர் வந்து ஃப்ரீசரில் வச்சுருப்பேன். ஹோம்மேட் பட்டர் தான் இது. வீட்டில் வர பாலில் வந்து ஏடு எடுத்து வச்சு செய்வேன். ஸோ அந்த பட்டர் யூஸ் பண்ணி தான் வந்து சப்பாத்தி வந்து நான் சுடுவேன். ஸோ அதை முதல்ல எடுத்து வச்சிடலாம். கொஞ்சம் அது ரூம் டெம்பரேச்சர் வந்த பிறகு கொஞ்சம் சாஃப்டாகும். ஸோ ஸ்கூலுக்கு எல்லாமே ரெடியாகி வந்துட்டாங்க. 7:15 டைம் இப்போது. அவங்க வந்து சன்னா மசாலா போட்டுட்டு டிஃபன் சாப்பிட்டுன்னு இருக்காங்க. ஸோ இந்த கேப்பில் நம்ம வந்து ஆலு பராத்தா மட்டும் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா லஞ்சு வந்து பேக் பண்ணிடலாம். தோசைக்கல் வச்சுட்டு சப்பாத்தியை வந்து 2 சைடும் வந்து ட்ரையாக ஒரு தடவை வந்து சுட்டி எடுத்துகிட்டு அதுக்கடுத்து 2 சைடுமே வந்து நல்லா பட்டர் வந்து தடவி விட்டுட்டு நம்ம வந்து சப்பாத்தி சுடுறப்போ ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். எவ்வளோ நேரம் ஆனாலும் சாஃப்டாக இருக்கும். பயப்படவே வேண்டியதில்லை ஹார்ட் ஆகிடுமோ அப்படின்னு. இந்த ஸ்டஃபிங்கும் வந்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். இப்போது லஞ்ச் வந்து நம்ம பேக் பண்ணிடலாம். ஸோ ஜீரா ரைஸ், ஆலு பராத்தா அண்ட் சன்னா மசாலா, இதுதான் வந்து இன்றைய மெனு. லஞ்ச் பேக் பண்ணி முடித்தாச்சு. ஸோ இப்போ வந்து டைம் 7:30 ஆகுது. இன்னும் ஒரு 10-15 மினிட்ஸ் இருக்குது. பக்கத்துலேயே ஸ்கூல் இருக்கிறதால நிறைய ரஷ்ஷாக இருக்கும் அந்த டைமில். ஸோ அதனால் ஒரு 5 மினிட்ஸ் முன்னாடி போனால் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக வந்து போயிட்டு ட்ராப் பண்ணிவிட்டு வந்துடலாம். ஸோ ஒரு 10 to 15 மினிட்ஸ் வந்து காலையில், அதாவது 20 மினிட்ஸே கூட சொல்லலாம், காலையில் வந்து இங்கே ட்ராப் பண்ணுறதுக்கும் ஈவினிங் பிக்கப் பண்ணுறதுக்கும் வந்து சரியாயிடும். பசங்களை ட்ராப் பண்ணிவிட்டு வந்து மீதி இருக்கக்கூடிய ஆலு பராத்தாவையும் வந்து சுட்டு எடுத்துடலாம். நான் வந்து ஆலு பராத்தா இப்படி தான் செய்வேன். நான் எக்ஸ்பர்ட் எல்லாம் கிடையாது. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை வந்து நான் செய்வேன். ஸோ லாஸ்ட்டுன்றதால இருக்கக்கூடிய கொஞ்சம் தான் இருக்குது பட்டர், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து 2 சைடும் வந்து ப்ரெஸ் பண்ணி எடுக்கிறப்போ, லைட்டாக ப்ரெஷர் கொடுத்து எடுக்கிறப்போ நல்லாவே வந்து அது கொஞ்சம் உப்பி வரும். ஸோ நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி வர்றப்போ என்னென்னா நல்லா உள்ளே வந்து ஈவனாக வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும். நம்ம வந்து கட் பண்ணி பார்த்தோன்னாலும் எல்லா சைடுமே வந்து உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃப் வந்து நல்லா ஈவனாக வந்து ஸ்ப்ரெட்டாக இருக்கும். சமையல் முடிச்சுட்டு பார்த்தோன்னா கோதுமை மாவு கொஞ்சம் சிந்தி இருக்குது. மற்றபடி காய்கறி வேஸ்ட்டெல்லாம் வந்து பிளேட்டில் போட்டதால் கவுண்டர் டாப் ரொம்ப அழுக்கு இல்லாமல் இருக்குது.
பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு கண்ணாடி டம்ளரை வந்து சேஃபாக எடுத்து வச்சுட்டு மீதி பாத்திரங்களெல்லாம் வந்து வெயில் படுற மாதிரி பால்கனியில் காய வச்சுருவேன். அடுத்ததாக கவுண்டர் டாப், ஸ்டவ்வு, சிங்க்கு எல்லாத்தையும் வந்து நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணிவிட்டு வச்சிட்டோம் அப்படின்னா ஈவினிங் வரைக்கும் நல்லா ட்ரையாக நீட்டாக இருக்கும். ஈவினிங் தான் இனிமேல் சமைக்கிற வேலை. இது யோகா டைம். டெய்லி சூரிய நமஸ்காரம் கண்டிப்பாக பண்ணுவேன். உடம்பு ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். 9:25 ஆனதால் சூரிய நமஸ்காரம் சீக்கிரமாகவே முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டையும் சாப்பிட்டுட்டேன். இதுதான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். உங்களுடைய கருத்துக்களுக்காக நான் காத்துட்ருக்கேன். நாளைக்கு புதுசாக இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.